எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சென்னியங்குன்ற பெரியாழ்வார் பாடல் 10 பாட்டு. சென்னியங்கு அது அவரோட பெரியாழ்வார் திருமொழியில் 5ல் 4 வரும். அது வேண்டாம், நம்மளுக்கு நம்பர்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது நம்ம நித்தியானந்த சந்தானம் இல்லையா, அந்த ஒரு சில பாடல்களை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ 4000 பார்க்கல. 4000ல் சிலதை செலக்டிவாக பொறுக்கி தான் வந்து தினம் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தினம் இது பண்ணணும்னு இப்போ அது ஒரு வரைமுறை. அது நித்தியானந்த சந்தானம்னு அதில் இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் சென்னியோங்குன்ற பாடல் இன்னைக்கு. இது 10 பாட்டு இருக்கு. அந்த 10 பாட்டில் இப்போ இன்னைக்கு முதல் பாட்டு. சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. இது பெரியாழ்வார் சொல்றது. இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா, சென்னி ஓங்கு, சென்னின்றது வந்து முகம். நமக்கு தெரியும் உடலுக்கு முகம் எவ்வளவு முக்கியம். உடம்புக்கு முகம் இல்லைன்னா ஒன்றும் தெரியவே தெரியாது. உடம்பு பாடியை வச்சு யார் என்னென்ன கண்டுபிடிக்கும், முகம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி உடம்புக்கு எப்படி முகமோ அது மாதிரி திருப்பதியாம். திருப்பதி பூலோகத்துக்கு திருப்பதி பார்த்தாதான் திருப்பதி தான் முகம் மாதிரி இருக்கான். ஏன்னா அங்கே வெங்கடாச்சலபதி இருக்கிறதுனால, வெங்கடேச பெருமாள் அங்கே இருக்கிறதுனால அதை வந்து இப்போ சென்னி ஓங்கு அப்படின்னு சொல்கிறார். சென்னி வந்து தலை மாதிரி, உலகத்துக்கு சங்கால் தலை மாதிரி. ஓங்குன்றது உயரமான இடத்துல இருக்க இல்லையா, இவர் இருக்கிறது அங்கே தானே இருக்கார். திருமலை மேலே தானே, திருப்பதி திருமலை. சென்னி ஓங்கு, அதுதான் சொல்ல. சென்னி ஓங்கு தன் திருவேங்கடவா. தன்னுன்றது குளிர்ச்சி. அங்கே எப்பயுமே குளிர்மையாக இருக்கும். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தன்னுன்றது பூவில் உடம்புக்காக இல்லை. இங்கே தன்னுன்றது உடம்புக்காக கிடையாது. உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்காக தான் தன்னுன்றது. இங்கே அந்த ஆத்மாவில் வந்து 3 வெப்பம் இருக்கும். அந்த வெப்பங்கள் தான் நம்மளை 3 வெப்பம். அந்த வெப்பம் தான் நம்மளை வந்து இந்த ஆத்மாவை வந்து ஆட்டி படைக்கிறது. துன்பம் அதுதான். அதை குளிர்விக்க செய்கிறவரான். அதாவது அந்த துன்பத்தை போக்குறவர். அது வந்து ஆதி பௌதிகன்னு ஒன்று. ஆதி பௌதிகன்றது என்னன்னா, அதை வந்து சான்ஸ்கிரிட் ஆதி பௌதிகன்னு உடல் ரீதியான துன்பங்கள். உடல் ரீதியான துன்பம், வியாதி. இந்த ஜீவாத்மாவுக்கு 3 விதமான துன்பங்கள் கிடைக்குமோ. இந்த துன்பத்தில் உடல் ரீதியான துன்பம், இது உடம்புல வியாதி வருது, நோய், அந்த இது வலி, உடம்பு வலி, வயசு, மூப்பு, இதெல்லாம் அதனால வர துன்பம். அதுக்கு அடுத்தது வந்து ஆதி தெய்வீகம்னு ஒன்று. ஆதி தெய்வீகன்றது என்னன்னா, இயற்கை சீற்றங்கள், பயல், காற்று, மழை, இதனால மனித ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிற துன்பம். அதே மாதிரி ஆதி பௌதிகம்னு ஒன்று. ஆதி பௌதிகன்றது என்னன்னா, புழு, பூச்சி, மாடு, இந்த இதர ஜந்துக்களால் நமக்கு வர கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. பாம்பு கடிச்சிடுறது, மாடு பூட்டிடுறது, இதெல்லாம் வந்து ஆதி பௌதிகம்னு பேர். இதெல்லாம் உடம்புக்கு ஏற்படுற துன்பங்கள். இந்த துன்பங்களை தான் வெப்பம்னு சொல்றாரு. இந்த துன்பங்களை, இந்த வெப்பத்தை போக்குறதுக்கு வெங்கடாஜலபதி குளிர்ச்சியா உட்காந்துருக்காராங்க. அதுதான் அங்க தன் திருவேங்கடவா அப்படின்றது. அதான் சென்னியோங்கு தன்னுன்ற குளிர்ச்சியை வந்து உடல் குளிர்ச்சியை மட்டும் இல்லை, ஆத்ம குளிர்ச்சியை சொல்றது. ஆத்ம குளிர்ச்சிக்கு இது 3. இந்த 3 தான் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப ஆத்தியாத்மிகம், உடம்புக்கு உள்ள இருக்கிற வியாதி, அதே மாதிரி இதர ஜந்துக்களால் கிடைக்கிற அந்த அந்த துன்பம் நமக்கு. இதர ஜந்துக்களால் பாம்பு, மாடு, புலி, எருமை, ஏதோ காட்டில் வசிக்கிற விலங்குகள், இதர ஜீவராசிகளால் நமக்கு கிடைக்கிற அந்த கஷ்டம். அது ஆதி ஆத்மிகன் பேர், ஆதி பௌதிகன் பேர் இருக்கு. ஆதி ஆத்மிகன்றது உடம்பு ரீதியாக வருது. ஆதி பௌதிகன்றது வந்து இயற்கை சீற்றங்களால் வருது. அது மாதிரி ஆதி தெய்வீகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இயற்கை சீற்றங்களால் வருது. இயற்கை சீற்றங்களால் வருது வந்து ஆதி தெய்வீகம், இயற்கை சீற்றங்களால் வருது. ஆதி பௌதிகம் வந்து புழு பூச்சிகளால் வருது. ஆதி ஆத்மீகன்றது வந்து உடல் ரீதியான இந்த உடம்புல நமக்கே உடம்புக்குள்ள கொண்ட வியாதிகள் அது சேர்ந்தது. இதையெல்லாம் போக்கு வைக்கிற இதெல்லாம் ஒரு வெப்பம் நம்ம உடம்புக்கு. துன்பம், வெப்பம்ன்றது துன்பம். அந்த இடத்துல இந்த துன்பத்தை போக்கி குளிர்ச்சி செய்கிறாராம். உடல் குளிர்ச்சியோடு இல்லாத உள்ள குளிர்ச்சியையும் பண்ணுறாராம். இதெல்லாம் போக்குறான். அதுதான் இங்கே சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய், திருவேங்கடத்தில் வசிப்போனே.
உலகு தன்னை வாழ்ன்ற நம்பி. உலகு தன்னைனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் அதையெல்லாம் வாழ வைக்கிறதுக்காக, அதுக்காக உலகு தன்னை என்ன உங்களுக்கு உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. நின்றது நிலைத்து நின்ற அந்த இடத்துல நிலையா இருந்து பூலோகத்தையே வாழ வைக்கிறாராம். ஏன்னா அது தலைன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால அந்த இடத்துல உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. நின்ற நம்பின்றது நமக்கு எல்லா சர்வ லட்சணங்களையும் உடையவன் அர்த்தம். எல்லா குணங்களையும் உடையவன், எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன் நம்பி, நம்பிக்கையானவன், எல்லாத்துக்கும் பொருத்தமானவன் அர்த்தம். இந்த இடத்துல உலக நின்ற நம்பி தாமோதரா என்று நம்பி தன்னை தாமோதரான்றது என்னன்னா தாம உதிரா. தாமன்றது கயிறு, உதிரம்ன்றது வயிறு. கயற்றால் வயிற்றில் கட்டப்பட்டவன். அது யார் யசோதை பண்ணுறா இல்லையா, அதுதான் அந்த கதை தான் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். மணிக்கிரீவன் நலகூபன் 2 பேரை பரத மரத்தை இது பண்ணுறதுக்கு அந்த தாமோதரனை உரலில் கட்டினோம்னா அந்த உரலை இழுத்துட்டு அந்த 2 மரத்தையும் சாக்கிறார். அது நம்ம முதல்ல பார்த்தோம். அதுதான் சொல்ற தாம உதிரன். தாமத்தால் உதிரத்தில் கட்டப்பட்டவன். தாமன்றது கயிறு, உதிரம்ன்றது வயிறு. தாமத்தால் உதிரத்தில் கட்டப்பட்டவன் அப்படின்னு எடுத்துக்கோ. தாமோதரா. சதுரா. சதுரான்றது என்னன்னா எங்கும் நிறைந்துள்ளவன், 4 பக்கமும் நிறைந்திருக்கவன். சதுரன்றது அதான் 4 பக்கமும் எல்லா பக்கத்துலையும் உள்ள அந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவனா இருப்பான். அதான் சதுரான்றது 4 எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது, 4 பக்கத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது தான் சதுரன். சதுரன்றாலே 4 இல்லையா, சதுரான்னா 4 பக்கத்துலையும் நிறைஞ்சிருவேன். அதுதான் சதுரா. என்னைன்றது ஜீவாத்மாவையும், என் உடைமையையும். உடைமைன்றது ஜீவாத்மாவோட உடைமை இது இந்த உடம்பு. அதுதான் என்னையும் என் உடைமையையும். என் உடைமைன்றது இந்த உடலை, என்னைன்றது உள்ளத்தை, என்னை உள்ளத்தையும் உடலையும், அதாவது என்னையும் என் உடையும் உன் சக்கரை பொறி ஒற்றிக்கொண்டு. சக்கரை பொறி ஒத்திக்கிறதுனா உங்களுக்கு அந்த சங்கு சக்கரம் இது விடுவாங்க, சமாசரணம்னு வாங்க, அந்த ஒத்துறது சங்கு சக்கரம். சக்கரை பொறினாலே சங்கு சேர்த்து தான் அது சங்கு சக்கரம். சக்கரை பொறின்னு வந்துட்டுனாலே சக்கரை பொறி ஒத்துறது. ஒற்றுதல்னா அந்த தோளில் வச்சுக்கிறது. அந்த சங்கு சக்கரம் சாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நவனிஷ்டோடு இருப்பாங்க, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்து இருப்பாங்க, வைஷ்ணவ தெய்வங்களை தான் கும்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் அது பிராமினில் தான் இருந்தது அது முதல்ல. அதை நான் பிராமினுக்கும் கொண்டு வர, எல்லாருக்கும்ன்ற மாதிரி கொண்டு வரது தான் அவர் தான் ராமானுஜர். இன்றைக்கி ராமானுஜர் இல்லைன்னா நான் பிராமின்கிட்ட வைஷ்ணவம் இருக்காது. பிராமின் அல்லாதவர்கள்ட்ட வைஷ்ணவம் வெளியில் வந்திருக்காது. வெறும் பிராமினுக்குள்ளே கொஞ்சம் பேர் கூட அப்படியே மூடி போயிருக்கும். இந்த வைஷ்ணவத்தை வெளியில் கொண்டு வர ராமானுஜர். அதனால நம்ம ராமானுஜருக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப. அதான் நின் சக்கரை பொறியிட்டு கொண்டு. இந்த சக்கரை பொறி அவர் எல்லாருக்கும் விட்டார், எல்லாருக்கும் வச்சு விட்டார். நீங்கள் வைஷ்ணவனா நீங்கள் இருந்தீங்கன்னா போகிறோம், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிறோம், ஜாதி மத எல்லாரும் எந்த வித்தியாசமே கிடையாது. நின் சக்கரை பொறியேற்றி கொண்டாதான், எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாருக்கும். நின் சக்கரை பொறியேற்றி கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன். அதுக்கப்புறம் உன்னோட பொருளாயிடுறோம் இல்லையா நாங்கள். அதுதான் ரங்கநாதன் சொல்லுது, அவன் பார்த்துக்கிறான், இனிமேல் நம்ம அவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறோம் அப்படின்னு அவனோட பொருளாயிடுறான் நம்ம. அதுதான் சொல்லுவார் ரங்கநாதன் சொல்லும்போது. நான் அடிக்கடி பேசும்போது அதை சொல்லுவார். அதுதான் நின் அருளே புரிந்திருந்தேன். இதுக்கப்புறம் நீ உங்ககிட்ட வந்துட்டேன், நீ தான் எல்லாம், நீ தான், உங்ககிட்ட தான் சரணாகதி ஆகிட்டா இல்லையா, நீ என்ன சொல்றியோ அதை செய்ய போகிற அப்படின்னு வர. அதுதான் இது. இங்கே நின்னருளே புரிந்திருந்தேன், உன்னோட அருளையே உங்ககிட்ட சேர்ந்துட்டேன், உன்னருளே இனி என் திருக்குறிப்பேன். நீ என்ன சொல்றியோன்னு வாயே பார்த்துட்டு இருக்கேன், என்ன சொல்ல போற எனக்கு, நீ போய் அதை செய் இதை செய், நீ என்ன சொல்றியோ அந்த கட்டளை செய்ய போற. ஏன்னா உனக்கு உங்ககிட்ட உன் தாளை பற்றிட்டா இல்லையா. அதுதான் நின் சக்கரை பொறியேற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன், தனியே உங்ககிட்ட சேர்ந்துட்டேன், இனி என் திருக்குறிப்பேன், நீ என்ன இனிமே சொல்ல போறியோ அதை நான் செய்ய போறேன் அப்படின்றதாக அந்த பாட்டு. இது மிக அருமையான பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டை இதனோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, மிக விவரமான உச்சியை உடைய குளுமையான திருவேங்கட மலையில் வாழ்பவனே. இந்த குளுமைன்றதுக்கு தான் அர்த்தம் சொன்னேன் நான் உங்களுக்கு இல்லையா. உலகை வாழ வைத்து காக்கும் தாமோதரனே, 4 திசைகளில் நிறைந்திருப்பவனே, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கவனே, என் ஆத்மாவையும் என்னோட சரீரத்தையும் உன் சங்கு சக்கர லட்சணி மேலே தோளில் பதிச்சுட்டு அப்படியே உனக்கு சரணாகிட்டேன். உன் அருளுக்கு உன் அருளை கிடைக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்.
நின் அருளே உன் அருளையும் புரிஞ்சுட்டேன். நீ முன் அருள் எப்படி இருக்குன்றதையும் புரிஞ்சுட்டேன். அந்த சங்கு சக்கர பொறி ஒத்தினதுனால அது வந்துருது. என் பணிக்கான உன்னோட கட்டளை என்ன? அடுத்து என்னோட பணி நான் என்ன செய்யணுன்றதுக்கு நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்றேன். அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வார். ரொம்ப அருமையான பாட்டு இது. "சென்னியோங்கு தன் திருவேங்கடவான்றது 10 பாட்டு. "சென்னியோங்கு தன் திருவேங்கடா உலகு தன்னை வாழ் நின்ற நம்பி தாமோதரா சதுரா என்னையும் என்னுடையவையும் நின் சக்கரப் பொறி ஏற்றுக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தே நீ என் திருக்குறிப்பே." அப்படிங்கிறதாக பாட்டு இது. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்ட பார்ப்போம்.